உங்களுக்காக. முதல்ல நம்ம பார்க்க போகிறது துளசி செடி. இது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்று தாங்க. துளசி செடியை வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வைக்கணும். இதனால கடவுளோட டைரக்டான நன்மை சக்தி நமக்கு அதிகரிக்குது. தினமும் துளசிக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதால மன அமைதி கிடைக்குங்க. துளசியை பறித்து பூஜை இடத்துல வைக்கணும். செல்வ வளம் மற்றும் ஆரோக்கிய வளத்தை இது அதிகரிக்கும். ரெண்டாவதா நம்ம பார்க்க போற செடி காசு மாலை செடி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க. செல்வத்தை ஈர்க்கிற செடின்னு இன்னொரு பேர் இருக்கு. காசு மாலை செடியை நம்ம வீட்டோட தெற்கு பகுதியில் இல்லைன்னா கிழக்கு பகுதியில் வச்சு வளர்க்கலாம். இதுக்கு டெய்லி தண்ணியை ஊற்றி நம்ம வளர்த்துட்டு வர்றது மூலிமா நமக்கு செல்வம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வளர்ச்சியை ஈர்க்க உதவுறதுக்காகவும் இந்த செடி பயன்படும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரில் வச்சு வளர்க்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு எளிமையாக பராமரிக்கக்கூடிய முறையாகவும் இருக்கும். மூணாவது இடத்துல நம்ம பார்க்க போகிறது ஆலமரம். இதோட வாஸ்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. ஆலமரத்தை நம்ம வீட்டோட வெளிப்புறத்தில் வச்சு வளர்க்க முடியாது. ஆனால் நம்ம தோட்டங்களிலோ இல்லை வயல்களிலோ நம்ம வச்சு வழிபடலாங்க. ஆலமரத்தை நீங்கள்